வணக்கம் கைஸ். Vivo X50 சீரீஸை போன வாரம் சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. நாம் வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த மொபைலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் உலகத்திலேயே எந்த மொபைல்ஸ்லையும் பார்க்காத ஃபியூச்சர்ஸை இந்த மொபைல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் என்ன ப்ரைஸில் வரப்போகுது, எப்போ லான்ச் எதிர்பார்க்கலாம் போன்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Vivo X50 சீரீஸில் பார்த்தீங்கன்னா Vivo X50, Vivo X50 Pro, Vivo X50 Pro Plusன்னு சொல்லி 3 மொபைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல Vivo X50 Pro Plusல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் Amoled டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மற்றும் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டென்சிட்டி அதாவது பிக்சல் பர் இன்ச் பார்த்தீங்கன்னா 398, அப்புறம் 19.8.9 ஆஸ்பெக்ட் ரேட்டியோவில் வருது. டிஸ்பிளே மேலே 32 மெகா பிக்சல் பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா தராங்க. நான் சொன்ன அந்த நீங்கள் உலகத்திலே எந்த மொபைல்ஸ்லையும் எதிர்பார்க்காத விஷயம் இதோட பேக் கேமரா தான். பேக் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சாம்சங் G11 கேமரா Gimbal Stabilization Suppotோட வருது. அதாவது நம்ம கண்ணை உருட்டி பார்க்குற மாதிரி இந்த கேமராவை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதோட லென்ஸை உருட்டிக்கிட்டே இருக்கும். இது எதுக்குன்னா, நாம் வீடியோ இல்லைனா ஃபோட்டோ எடுக்கும்போது கையை லைட்டாக ஷேக் பண்ணாலும் இமேஜில் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கிம்பல் கேமரா என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் எவ்வளோ தான் ஷேக் பண்ணாலும் ஷார்ப்பான இமேஜ் எடுக்க யூஸ் ஆகும். அதுக்குன்னு ரொம்ப ஷேக் பண்ணிகிட்டும் இருக்கக்கூடாது. கூடவே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 8 மெகா பிக்சல் பெரிஸ்கோப் லென்ஸ் மற்றும் 13 மெகா பிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் தராங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 865 ப்ராசஸர் தராங்க. இதில் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க GPU Adreno 650. இது ஒரு 5G ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிறதுலேயே இதுதான் ஹெவி கேமிங் ப்ராசஸர். ஸோ கேமிங் மற்றும் பர்ஃபார்மன்ஸ்லாம் அச்சு கலத்தலாம். பேட்ரி பார்த்தீங்கன்னா 4315 mAh பேட்ரி மற்றும் அதற்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. பேக் பேனலில் அலுமினியம் ஃப்ரேம் ப்ளூ கலரில் பண்ணியிருக்காங்க. பேக் மற்றும் ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் தராங்க. பேக்கில் கிளாஸ் ஃபினிஷ் வேணாம்னு நினைக்கிறவங்களுக்காக ப்ரௌன் லெதர் ஃபினிஷில் ஒரு வேரியண்ட் வச்சுருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB மற்றும் 256 GB UFS 3.0 கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட்லாம் டாப்பில் இருக்கும். RAM 8 GB மற்றும் 12 GB LPDDR5 RAM தராங்க. Vivo X50 Pro Plusலேருந்து Vivo X50 Proவில் என்னென்ன குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் Sony IMX598 கேமரா தான் தராங்க. ஆனால் கிம்பிள் சப்போர்ட்டும் இருக்குது, அந்த குவாட் கேமரா செட்டப்பும் இருக்குது. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 765G ப்ராசஸர் தராங்க. இதோட GPU பார்த்தீங்கன்னா Adreno 620. இது இப்போ வரக்கூடிய மிட்ரேஞ்ச் 5G ப்ராசஸர். கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் Snapdragon 865 சிப்செட்டை விட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் RAM பார்த்தீங்கன்னா 8 GB LPDDR4 RAM தராங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB மற்றும் 256 GB UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. டிஸ்பிளேல 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் தராங்க. கலர் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ மற்றும் டார்க் ப்ளூவில் வருது. இப்போ இந்த 2 மொபைல்ஸ்லேருந்தும் Vivo X50ல் என்ன குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் கிம்பிள் சப்போர்ட் இல்லாமல் நார்மலாக 48 மெகா பிக்சல் கேமரா தராங்க. பட் அதே மாதிரியான குவாட் கேமரா செட்டப்பில் வருது. பேட்ரி 4200 mAh பேட்ரி தான் தராங்க. கலர் பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, பிங்க் கலரில் வருது. இந்த Vivo X50, Vivo X50 Pro, Vivo X50 Pro Plus மூணுத்துலேயும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. Android 10 மற்றும் Vivo உடைய FunTouch OS 10ல் ரன் ஆகும். மூணுத்துலேயும் என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஹெட்ஃபோன் ஜாக்கு தனியாக இல்லாமல் USB Type-Cல தான் ஹெட்ஃபோன் ஜாக் போடுற மாதிரி இருக்கும். இவங்க சைனாவில் விற்கிற ப்ரைஸை இந்திய ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணி Vivo X50 ஸ்டார்டிங் ப்ரைஸ் 37,000 ரூபாயிலையும், Vivo X50 Pro ஸ்டார்டிங் ப்ரைஸ் 45,000லையும், Vivo X50 Pro Plus ஸ்டார்டிங் ப்ரைஸ் 53,000லையும் எதிர்பார்க்கலாம். லான்ச் டேட் அஃபிஷியலாக வரல, பட் ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம்னு ரூமர்ஸ் வருது. இது OnePlusக்கு ஹெவி காம்படிட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.